வெற்றி வாழ்வு திருச்சபையினுடைய காலை தமிழ் ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்கள் யாவரையும் நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். நான் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறேன். கர்த்தர் திரும்பவும் என்னை உங்கள் மத்தியிலே கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிறார். 2 வாரமாக நான் இல்லை. நம்முடைய இணை போதகர் எஸ்ரா அவர்கள் ரொம்ப அருமையாக சபையை நடத்தினார்கள். அவருடைய பிரசங்கத்தை அன்றைக்கி கேட்டுருவேன். நான் அருமையாக விசுவாசின் அதிகாரத்தை பற்றி பேசினார்கள். அப்புறம் உம்முடைய வார்த்தையின்படி எனக்காக கடவுதுன்ற பற்றி பேசினாங்க. ரொம்ப நல்ல சபையை நடத்தினார்கள். அவருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். கடந்த நாட்கள் நல்லா தட்டுங்க. ஆமாம், கடந்த நாட்களில் என்னோடய மனைவி கொஞ்சம் சுகவீனமாக இருந்தார்கள். அவர்களுக்கு ஒரு சர்ஜரி நடந்தது. இந்த சர்ஜரி நடந்த பிற்பாடு ஒரு சில பிரச்சனைகள், சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்தது. அது எல்லாவற்றையும் நாங்கள் கடந்து வரும்படி கர்த்தர் எங்களுக்கு கிருபை பாராட்டினார், பலனை தந்தார். அவருடைய கிருபையை எங்களை விட்டு விலக்காமல் இருந்தார். நீங்கள் நான் பாடின பாருங்க, மலையே விலகினா கூட, பர்வதமெல்லாம் நிலை பெயர்னா கூட அவருடைய கிருபை எங்களை விட்டு விலகாமல் இருந்தது. அவருடைய இரக்கங்களுக்கு முடிவே கிடையாது. அவ்வளோ அற்புதமாக எங்களை வழிநடத்தினார். கர்த்தர் ரொம்ப நல்லவர் என்பதை இந்த காலை வேளையிலே நான் மகிழ்ச்சியோடு சொல்லிக் கொள்கிறேன். நாங்கள் ஒன்றும் சோர்ந்து போயிடல. பிசாசு எங்களை டயர்டாக்கணும்னு பார்த்தான். ஆனால் அவன் டயர்டாக இருக்கிறத நான் பார்க்குறேன். ரொம்ப டயர்டாகிட்டு இருக்கான். வேர்த்து ஊற்றுது அவனுக்கு. வெயிலே இல்லாமல் அவனுக்கு வேர்க்குது பயங்கரமாக. எவ்வளோ முயற்சி பண்ணுறான், அவனால் முடியல. சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள். ஆனால் நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தரை குறித்து மேன்மை பாராட்டுகிறோம். அவர்கள் முறிந்து விழுந்தார்கள், நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம் என்ற வேத வசனத்தின்படி இன்றைக்கு நாங்கள் எழுந்து நிமிர்ந்து நின்று கொண்டிருக்கிறோம். கர்த்தருக்கு ஊழியத்தை செய்யும்படியாக நாங்கள் இன்றைக்கு எழுந்து நிமிர்ந்து நின்று கொண்டிருக்கிறோம். கர்த்தர் மிகவும் நல்லவராய் இருக்கிறார். அவர் இன்றைக்கும் குணமாக்குகிறவராய் இருக்கிறார். அவருடைய தழும்புகளால் நாம் ஏற்கனவே குணமானோம் என்று அவருடைய வார்த்தை சொல்லுகிறது. அவருடைய வார்த்தைக்கும் வாக்குத்தத்தங்களுக்கும் நாம் உடன் பங்காளிகளாய் இருக்கிறோம். ஆமென். கர்த்தர் மிகவும் நல்லவர். எத்தனை பேர் சொல்லுவீங்க கர்த்தர் நல்லவர்னு? ஹல்லேலூயா. இன்றைக்கு நம்ம அந்த தொடர் போதனையை நாம் தொடர போகிறோம். நம்ம புதிய உடன்படிக்கை என்ற தலைப்பிலே போதனைகளை நாம் பார்த்து வருகிறோம். ஒரு வேத பகுதியை வாசிக்க போகிறேன். எரேமியா 31 அதிகாரம் 33, 34 வசனங்களை உங்களுக்காக நான் வாசிக்க போகிறேன். எரேமியா 31, 33, 34. அந்நாட்களுக்கு பிற்பாடு நான் இஸ்ரவேல் குடும்பத்தோடு பண்ண போகிற உடன்படிக்கையாவது, நான் என் நியாய பிரமாணத்தை அவர்கள் உள்ளத்திலே வைத்து அதை அவர்கள் இருதயத்திலே எழுதி, நான் அவர்கள் தேவனாய் இருப்பேன், அவர்கள் என் ஜனமாய் இருப்பார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இனி ஒருவன் தன் அயலானையும் ஒருவன் தன் சகோதரனையும் நோக்கி கர்த்தரை அறிந்து கொள் என்று போதிப்பதில்லை. அவர்களில் சிறியவன் முதல் பெரியவன் மட்டும் எல்லாரும் என்னை அறிந்து கொள்வார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் அவர்கள் அக்கிரமத்தை மன்னித்து அவர்கள் பாவங்களை இனி நினையாமல் இருப்பேன். அருமையான ஒரு வாக்குத்தத்தம் பாருங்க. இந்த உடன்படிக்கை அப்படின்னு சொல்லும் பொழுது அது ரொம்ப புனிதமான ஒன்று. உடன்படிக்கை மீறப்பட்டதே இல்லை என்று சரித்திரம் சொல்லுகிறது. ஆள் கூட இந்த உடன்படிக்கை மீறினதே கிடையாது. இது இரத்தத்தினால் செய்யப்படுகிற ஒரு உடன்படிக்கையாய் இருக்கிறது. உடன்படிக்கை செய்து கொண்டால் ரத்தம் சிந்தப்பட வேண்டும். இரத்த உடன்படிக்கை என்று அது அழைக்கப்படுகிறது. உடன்படிக்கையில் 2 நபர்கள் இருக்கிறாங்க. வாக்குத்தத்தங்கள் பரிமாறிக்கொள்கிறார்கள். அதுக்கு பிற்பாடு ஒரு ஆணையினாலே அதை உறுதிப்படுத்துகிறார்கள். அந்த வாக்குத்தத்தங்களுக்கு ராட்டிஃபிகேஷன் சொல்கிறாங்க. அதை அப்புறம் அந்த வாக்குத்தத்தங்கள் நிறைவேறுகிறது. எல்லாத்தையும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க. உடன்படிக்கையின் உணவை சாப்பிட்றாங்க. நினைவு கூறுதல் அங்கே உண்டாயிருக்கிறது. இதெல்லாம் இருக்குது. இந்த உடன்படிக்கைன்னு சொன்னால் இது எல்லாமே இருக்கும். அப்போ இந்த உடன்படிக்கையை மனிதர்களுக்குள்ளே ஏற்படுத்தி கொள்கிற இந்த உடன்படிக்கை இதுவரைக்குமே யாருமே மீறினதே இல்லை என்று சொல்லுகிறார்கள். அது அவ்வளோ ஒரு நிறைவேறக்கூடிய ஒன்றாய் இருக்கிறது. போன வாரத்தில் நம்ம பார்த்தோம், இந்த உடன்படிக்கை ஒரு ஆணைனாலே அவர் என்ன பண்ணியிருக்கிறார், உறுதிப்படுத்துகிறார். ஆணை அப்படின்னு சொன்னால் சத்தியமாக நான் இதை செய்வேன், சத்தியமாக நான் நிறைவேற்றுவேன் என்று அவர் வாக்குறுதி கொடுத்திருக்கிறார். கண்டிப்பாக நிறைவேற்றுவேன். ஆகவே தான் இந்த வாக்குறுதிகள், இந்த வாக்குத்தத்தங்கள்லாம் மகா மேன்மையும் அருமையுமான வாக்குத்தத்தங்கள் என்று சொல்லப்படுகிறது. ஏன் அது மேன்மை, ஏன் அருமையான வாக்குத்தத்தம்னா கண்டிப்பாக நிறைவேறும். ஏன்னா இந்த வாக்குத்தத்தங்களை ஒரு நாளும் பொய்யுரையாத தேவன் நமக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார்.
அது ஒரு வார்த்தை கூட தவறி போகாமல் நிறைவேற்றக்கூடியவர் அவர் பொய் சொல்ல ஒரு மனுஷன் அல்ல. ஆகவே இவருடைய வாக்குறுதிகளை நாம் நிச்சயமாக நம்பி சார்ந்து கொள்ள முடியும். அதை நம்முடைய வாழ்க்கையிலே பற்றி பிடித்து கொள்ள முடியும், விசுவாசிக்க முடியும். இது கண்டிப்பாக நிறைவேறக்கூடிய ஒரு வாக்குத்தத்தமாய் இருக்கிறது. அப்போ இது ஒரு ஆணையினால் அவர் என்ன பண்ணார்னா உறுதிப்படுத்துகிறார். 2 பிரதிநிதிகள் வருகிறாங்க, 2 ஆட்கள் உடன்படிக்கை செய்து கொள்ள போகிறாங்கன்னா அவங்க 2 பேருமே மட்டும் பண்ணுறதில்ல, அவர்களுக்கு சார்பாக பிரதிநிதிகளை நிற்க வைத்து இவர்களுக்கு பதிலாக அந்த பிரதிநிதிகள் இந்த ரத்தத்தை கட் பண்ணுறது, உடன்படிக்கை உணவை சாப்பிட்றது, அப்புறம் அந்த வாக்குறுதிகளை கொடுக்கறது, ஆணையினால் உறுதிப்படுத்துறது எல்லாமே இந்த பிரதிநிதிகள் செய்கிறார்கள். இந்த புதிய உடன்படிக்கை பொறுத்த வரைக்கும் இயேசு மனுஷனுடைய பிரதிநிதியாய் இருக்கிறார். மனு வர்க்கத்தினுடைய பிரதிநிதியாய் அவர் இருந்து ஒரு மனுஷனாய் நின்று தேவனோடு அவர் உடன்படிக்கை பண்றார். நமக்காக ஒரு புதிய உடன்படிக்கையை பண்றார். அதை பற்றி இங்க வேதத்தெல்லாம் பார்க்கும்பொழுது, அந்நாட்களுக்கு பிற்பாடு நான் இஸ்ரவேல் குடும்பத்தோட பண்ண போகிற உடன்படிக்கையாவது என்ன அப்படின்னா, அவர் பின்னாடி வரப்போற நாட்கள்ல பண்ற உடன்படிக்கை பற்றி சொல்றாரு. கல்வாரி சிலுவிலே இயேசு கிறிஸ்து சிந்தின ரத்தத்தினாலே அந்த உடன்படிக்கை பண்ணப்பட்டிருக்கிறது. அதை பற்றி தான் அவர் சொல்றாரு. நான் என் நியாய பிரமாணத்தை அவர்கள் உள்ளத்திலே வைத்து அவர்கள் இருதயத்திலே அதை எழுதுவேன் அப்படின்றார். இந்த வசனங்களை நீங்கள் ஆங்கில வேதாமத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னா, ஐ வில் புட் மை லாஸ் இன்டு தேர் ஹார்ட்ஸ் அண்ட் ஐ வில் ரைட், ஐ வில் எல்லாம் அவர் செய்கிறார். இந்த உடன்படிக்கையில் நான் எழுதுவேன் அப்படிங்கிறார். நான் உள்ளத்தில், அவர்கள் உள்ளத்தில் நான் வைப்பேன். அப்போ உள்ளத்தில் ஏற்கனவே என்ன இருந்தது? எரேமியா தீர்க்கதரிசியே சொல்கிறார் 17ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம். நம்ம ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி இஸ்ரவேல் ஜனங்களுடைய இருதயத்தில் என்னன்னு எழுதியிருந்தது பாருங்க. யூதாவின் பாவம் இரும்பிழுத்து ஆணினாலும் 1ஆம் வசனத்தை வாசிக்கிற எரேமியா 1ஆம் வசனத்தில் பழைய உடன்படிக்கையில் என்ன எழுதப்பட்டது பாருங்க. இருதயத்தில் யூதாவின் பாவம் இரும்பிழுத்து ஆணினாலும் வைரத்தின் நுண்ணினாலும் எழுதப்பட்டு அவர்களுடைய இருதயத்தின் பலகைகளிலும் உங்கள் பலிபீடங்களின் உடைய கொம்புகளிலும் பதிந்திருக்கிறது. பாவம்னு எழுதியிருக்கு. இந்த பாவம் செய்ததை தவிர வேற எதுவும் பண்ணவே முடியாது பழைய உடன்படிக்கையில். அதனால்தான் தாவீது முழு இருதயத்தோட கர்த்தரை நேசிக்க முடியல. தேவனாகிய கர்த்தரை முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாகன்னு சொல்லிக்குதே, அந்த ஒரு வார்த்தையே அவனால் கடைபிடிக்க முடியவில்லை. ஒரு முறை நல்ல கர்த்தரை துதிக்கிறான், ஆராதிக்கிறான், சங்கீதங்கள்லாம் எழுதுறான், கடவுளுடைய ஆலய பிரகாரத்தில் நான் வாசமாக இருக்குது எனக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறான், எல்லாம் செய்கிறான், எல்லாம் சொல்கிறான், பண்ணுறான், துதிக்கிறான், கர்த்தரை போட்டுறான், ஆராதிக்கிறான், சங்கீதங்கள் எழுதுறான், பல பாடல்களை எழுதுறான், ரொம்ப ஆவிக்குரிய உச்சத்தில் இருக்கிறான். அடுத்த நொடியை பார்த்தீங்கன்னா பத்சேபாள் இடத்துல பாவத்தை செய்கிறான். அவனால் அந்த இருதயத்தை வச்சுக்கின்னு அவனுக்கு கர்த்தருக்கு பிரியமா முழு இருதயத்தோட கர்த்தரிடத்தில் அவனால் அன்பு கூற முடியவில்லை. அதுதான் அவன் சொல்கிறான் 51ஆம் சங்கீதத்தில், சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும் அப்படிங்கிறான். ஏன்னா இருதயத்தில் ஒரு பிரச்சனை இருக்குது. ஏன்னா ஃபுல் ஹார்ட்டோட ஹார்ட்டடா கடவுள் இடத்துல அன்பு கூற முடியலை. எனக்கு இந்த இருதயத்தை வச்சுக்கின்னு, இந்த பொல்லாத இருதயத்தை வச்சுக்கின்னு என்னால் முழு இருதயத்தோட கடவுள் இடத்துல அன்பு கூற முடியல. அதனால எனக்கு உள்ள ஒரு சுத்த இருதயத்தை எனக்குள்ள சிருஷ்டிங்க, நிலைவரமான ஆவியை என்னில புதுப்பிங்க, நம்முடைய பரிசுத்த ஆவியின் சந்தோஷத்தை என்னை விட்டு எடுத்து போடாமல் இருங்க, ரட்சணத்தின் சந்தோஷத்தை எனக்கு திரும்ப கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறான் பாருங்க. ஆனால் இந்த புதிய உடன்படிக்கையில் ஒரு பெரிய மாற்றம் நேர்ந்திருக்கு. என்னன்னா, தேவன் தம்முடைய பிரமாணங்களை நம்முடைய உள்ளங்களில் வைத்து நம்முடைய இருதயத்தில் அதை என்ன பண்றாரு, அவர் எழுதுறார். அதுதான் புதிய உடன்படிக்கையினுடைய மிகப்பெரிய ஒரு சாராம்சமாக இருக்கிறது. அப்போ இந்த புது உடன்படிக்கையை வாக்குறுதியெல்லாம் கொடுத்து அதை சத்தியம் பண்ணி கொடுக்குறார். ஒரு ஆணையினாலே அதை உறுதிப்படுத்தியிருக்கிறார்னு சொல்லிட்டு எபிரேயருக்கு நிருபம் 6ஆம் அதிகாரத்தில் 16லேருந்து 18 வரைக்கும் உள்ள வசனங்களில் நம்ம ஏற்கனவே வாசித்தோம் இல்லையா. சத்தியம் பண்ணி கொடுக்குறாரு. ஏன் சத்தியம் பண்ணோம்? அவர் போய் சொல்கிறவரா? இல்லை, அவர் சத்தியம் பண்ணணும்னு அவசியமே இல்லை. அவர் சும்மா சொன்னால் போதும், கண்டிப்பாக அவர் நிறைவேற்றுவார். ஏன் சத்தியம் பண்ணுறாருன்னா, அது நமக்கு விளங்கணுமே, நமக்கு அது விளங்கணும், நமக்கு ஒரு ஆறுதல் கிடைக்கணும், நாம் நம்பணும், நாம் விசுவாசிக்கணும், அந்த வார்த்தையை பிடித்து கொள்ளணும். அதுக்காக தான் அவர் சொல்கிறார், சத்தியமாக நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெருக பண்ணுவேன். சத்தியமாக சொல்கிறார். ஏன் சத்தியம் பண்ணுறாரு அப்படின்னு சொன்னால், அது ரொம்ப அவசியமாக இருக்குது. ஏன் அவருக்கு இல்லை, நமக்கு ரொம்ப அவசியமாக இருக்குது. நமக்கு விளங்கணும், நல்லா இந்த மண்டையில் ஏறணும். அவர் சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கிறார். பண்ண வேண்டிய அவசியம் இல்லை,
அவர் சத்தியபரர். ரோமருக்கு நிருபத்தில் 3ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம் 3-4 வசனங்களை. தேவனே சத்தியபரர் என்றும் அப்படிங்கிறாரு. எந்த மனுஷனும் பொய்யன் என்றும் சொல்லுவோம் அப்படின்றாரு. யோவான் சுவிசேஷம் 18-19 அதிகாரங்களை வாசித்து பார்க்கும்பொழுது சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்க வந்தேன் என்று சொல்றார். தம்மை பற்றி சொல்லும் பொழுது அவர் சத்தியவான், அவர் சத்தியம், அவர் தான் சத்தியம். அவர் பொய் சொல்லவே மாட்டார். அப்போ ஏன் சத்தியம் பண்றாருன்னா நாம புரிந்து கொள்வதற்காக அவர் சத்தியம் பண்ணி கொடுக்கிறார். இது இந்த வாக்குறுதியை பாருங்க, 34ஆம் வசனத்தினுடைய பிற்பகுதி சொல்லு, நான் அவர்கள் அக்கிரமத்தை மன்னித்து அவர்கள் பாவங்களை இனி நினையாமல் இருப்பேன். இந்த அக்கிரமத்தை மன்னித்து பாவங்களை நினையாம இருக்கிறேன்னு சொல்றாரு பாருங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வாக்குத்தத்தமாய் இருக்கிறது. அதாவது கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய முதல் படின்னு கூட இதை சொல்லலாம். இந்த பாவ மன்னிப்பினுடைய நிச்சயத்தை நம் ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ள வேண்டும். இது ரொம்ப முக்கியமான காரியம். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் அண்ட் ஃபர்ஸ்ட் பிளஸ்ஸிங் ஆஃப் நியூ கவர்னன்ட் ஆஃப் த நியூ கவர்னன்ட் அப்படின்னா எதுனா, பாவம் அக்கிரமத்தை மன்னித்து பாவங்களை இனிமேல் நினைக்கவே மாட்டேன்னு சொல்றாரு பாருங்க. அதுதான் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு ஒரு வாக்குத்தத்தமாக அது இருக்கிறது. ஏன் இதை நினைக்க மாட்டேன், இதை நான் மன்னிக்கிறேன், ஏன் அப்படி சொல்றாரு அப்படின்னு சொன்னா, பழைய உடன்படிக்கையை நம்ம கம்பேர் பண்ணும்போது தான் நமக்கு இதனுடைய முக்கியத்துவம் நமக்கு நல்ல விளங்கும். பழைய உடன்படிக்கையில் பாவம் மன்னிக்கப்படணும்னா அதுக்கு ஒரு மெத்தட் வச்சிருந்தாரு ஆண்டவரே. அந்த மெத்தடு கொடுத்திருந்தார். என்ன மெத்தடு? ஒரு ஆட்டுக்குட்டியை கொண்டு வரணும். அந்த ஆட்டுக்குட்டியை பிரதான ஆசாரியர் செக் பண்ணுவார். ஏதாவது பழுது இருக்கா, வேற ஏதாவது அது அடிபட்டுருக்குதா, குறை பிரசவத்தில் பிறந்துருக்குதா, நல்லா இருக்குதா அப்படின்னு சொல்லி அதை செக் பண்ணுவார். செக் பண்ணிட்டு அது தலை மேல கையை வச்சு எல்லா பாவத்தையும் இவர்கள் அறிக்கை பண்ணணும். அப்போ இந்த பாவம்லாம் அந்த ஆட்டுக்குட்டி மேலே, ஒன்று மரியாத ஆட்டுக்குட்டி மேலே டிரான்ஸ்ஃபர் ஆகிடும். அதெல்லாம் அப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த ஆசாரியர் அந்த ஆட்டுக்குட்டியை கொண்டு போய் வெட்டி அதனுடைய ரத்தத்தை ஒரு பேசின்ல பிடிச்சி உள்ள கிருபாசனத்து மேலே போய் என்ன பண்ணுவாங்க, அந்த ரத்தத்தை தெளிப்பார்கள். இன்னொரு ஆட்டுக்குட்டி எடுத்து அது மேலே கையை வச்சு, அந்த தலை மேலே கையை வச்சு பாவத்தெல்லாம் அறிக்கை பண்ணி இந்த பாவம்லாம் அந்த ஆட்டுக்குட்டி மேலே டிரான்ஸ்ஃபர் ஆகிடுது. அதுக்கப்புறம் கொண்டு போய் அதை ஸ்கேப் கோட்டுன்னு சொல்லுவாங்க. ஸ்கேப் கோட்னா என்னென்னா, அதை போக்காடாக விடுவார்கள். இந்த போக்காடு என்ன பண்ணோம்னா, அந்த மனிதனுடைய பாவத்தையும் அக்கிரமத்தையும் சுமந்து கொண்டு அது பாட்டுன்னு அந்த பாலைவனத்தில் வனாந்தரத்தில் அப்படியே போவோம் பாருங்க. வெயிலில் பாலைவனத்தில் எப்படி இருக்கும் வெயில், இங்கத்தோட ரொம்ப டபுள் மடங்காக இருக்கும். அந்த அளவுக்கு வெயிலில், சுட்டெரிக்கிற வெயிலில் அது அக்கிரமத்தையும் பாவத்தையும் சுமந்து கொண்டு போயிட்டே இருக்குமாங்க. இந்த மனுஷன் நின்று பார்த்துட்டே இருப்பாங்க. கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் போவோம். அதுக்கப்புறம் கண்ணு விட்டு மறைஞ்சிடுமா பாருங்க. அதுக்கப்புறம் அது எங்கே போகுமோ தெரியாது. அது போய் பசிலையும் தாகத்திலையும் வாடி அந்த சுட்டெரிக்கும் வெயிலில் அது மரித்து போய் அது அப்படியே ஒன்றும் இல்லாமல் போயிடுமா. அது இப்படி தான் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. அதனால இது இவ்வளவும் பண்ணாலும் கூட இது மறுபடியும் அடுத்த வருஷம் பாவம் உண்டு என்று நினைவு கூறுதல் உண்டாயிருக்கும் என்று சொல்லுகிறார்கள். அது எங்கே எழுதிருக்குன்னா, எபிரேயருக்கு எழுதின நிருபம் 10ஆம் அதிகாரத்தில் நாம் அதை வாசிக்கிறோம். 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்கிறோம் பாருங்க. இப்படி இருக்க நியாயப்பிரமாணமானது வரப்போகிற நன்மைகளின் பொருளாய் இராமல் அவைகளின் நிழலாய் மாத்திரம் இருக்கிறபடியால் வருஷந்தோறும், நல்ல கவனிங்க, இந்த வார்த்தையெல்லாம் ரொம்ப முக்கியம், வருஷந்தோறும் இடைவிடாமல் செலுத்தப்பட்டு வருகிற ஒரே விதமான பலிகளினாலே அவைகளை செலுத்த வருகிறவர்களை ஒரு காலம் பூர்ணப்படுத்த மாட்டாது. ஒரு காலம் பூர்ணப்படுத்த மாட்டாது. அதாவது பாவத்துக்காக பலி செலுத்தும்படி வராங்க. அதுக்கு கர்த்தர் தான் நியமிச்சிருக்கிறாரு. கர்த்தர் தான் இதை சொல்லி கொடுத்துருக்கிறாரு. எப்போ நீ உனக்கு பாவம் செஞ்சினியா அந்த பாவத்தை நிவர்த்தி செய்யணும், பாவத்துக்கு ஒரு பரிகாரத்தை செய்யணும். பாவம் எப்படி நிவர்த்தி செய்யப்படும்? ஆட்டுக்குட்டியை கொண்டு வரணும், அதை கட் பண்ணணும், அதை ரத்தத்தை கொண்டு கிருபாசனத்தில் தெளிக்கணும். அப்போ தான் பாவம் நிவர்த்தி ஆகும். போக்காடை விட பண்ணணும், அது அக்கிரமத்தையும் பாவத்தையும் சுமந்து போவோம் இப்படின்னு சொல்கிறாருல்ல. இது எல்லாமே பார்த்துட்டு இவன் நிம்மதியாக போகிறான். அப்பாடா, என் பாவம்லாம் போயிடுச்சு, என் பாவம் அக்கிரமெல்லாம் இந்த ஆட்டுக்குட்டி சுமந்துடுச்சு, இனிமேல் நான் என் பாவம்லாம் கொஞ்சம் மூடப்பட்டிருக்குதுன்னு சொல்லி நிம்மதியாக போகிறான் பாருங்க. ஒரு வருஷம் வரைக்கும் தான் அவன் அப்படி இருக்க முடியும். ஏன்னா மறுபடியும் அவனுக்கு பாவம் உண்டு என்று உணர்த்தும் மனசாட்சி உண்டாகிறது. 2ஆம் வசனம் சொல்லுது பூரணப்படுத்த, 1ஆம் வசனம் சொல்லுது பூரணப்படுத்த மாட்டாது. பூரணப்படுத்துமானால் எபிரேயர் 10:2 ஆராதனை செலுத்த வருகிறவர்கள் ஒரு தரம் சுத்தமாக்கப்பட்ட பின்பு இன்னும் பாவங்கள் உண்டென்று உணர்த்தும் மனசாட்சி அவர்களுக்கு இல்லாதிருப்பதனால் அந்த பலிகள் செலுத்தப்படுவது நிறுத்தப்படும் அல்லவா. பாவம் இல்லை அப்படின்னு சொல்லி அந்த மனசாட்சி உறுத்தலைன்னா
அவங்க பலி செலுத்துறது நிறுத்தப்பட்டிருக்குமே? இல்லை, அப்படி நிறுத்தப்படல. கண்டினியூஸாக அவங்க பலி செலுத்தி கொண்டே இருக்கிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அந்த ஆராதனை செய்ய வருகிறவர்களுக்கு பாவம் உண்டு என்று உணர்த்துகிற மனசாட்சி இருக்கு. நீ பாவி, நீ அக்கிரமக்காரன், நீ இவ்வளோ பாவத்தை செஞ்சிருக்க, அக்கிரமக்காரன்ட்டு அந்த பாவம் உண்டென்று உணர்த்துகிற மனசாட்சி உள்ள வர்றதுனால மறுபடியும் ஒரு ஆட்டுக்குட்டியை தேடி எடுத்து கண்டுபிடிச்சி ஓடுறான். ஓடி போய் அந்த ஆட்டுக்குட்டியை மறுபடியும் பலி செலுத்தி அந்த ரத்தத்தை கொண்டு போய் தெளிச்சாதான் அவனுக்கு மறுபடியும் நிம்மதி கிடைக்கும். இது வருஷந்தோறும் நடைபெறுகிற ஒன்று, இடைவிடாமல் நடக்கிற ஒன்று, ஒரே விதமான பலி. நல்ல கவனிங்க, 3 வார்த்தை சொன்னேன். வருஷந்தோறும் இடைவிடாமல் செலுத்தப்பட்டு வருகிற ஒரே விதமான பலி. இப்படிதான் பழைய உடன்படிக்கையில் பாவங்கள்லாம் மூடப்பட்டது. 1 வருஷம் வரைக்கும் தான் வேலிட். ஆனா புதிய உடன்படிக்கையில் இந்த வாஸ்த வேத பகுதி சொல்லுது, எரேமியா 31ஆம் அதிகாரத்தில் 33, 34 வசனங்கள் இப்படி சொல்லுது, அவர்கள் அக்கிரமத்தை மன்னித்து அவர்களுடைய பாவங்களை இனி நினையாமல் இருப்பேன். இந்த புதிய உடன்படிக்கையில் இது கிடையாது. பாவம் உண்டு என்று உணர்த்துகிற மனசாட்சி கிடையாது. அவர் சொல்றாரு, இனிமேல் பாவங்களை நினையாமல் இருப்பார். அந்த பாவங்களாம் மறக்கப்பட்டு விட்டது, அக்கிரமம் மறக்கப்பட்டு விட்டது, பாவம் அகற்றப்பட்டு இருக்கிறது. பாவம் உண்டுன்ற உணர்த்துற மனசாட்சி இப்போ கிடையாது. புதிய உடன்படிக்கைக்கும் பழைய உடன்படிக்கைக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கு. பழைய உடன்படிக்கையின் கீழே இடைவிடாமல் வருஷந்தோறும் செலுத்தப்பட்டு வருகிற ஒரே விதமான பலி செலுத்தப்பட்டு வந்தது. ஆனால் இப்போ அந்த மாதிரி பலியெல்லாம் எதுவும் செலுத்தப்படுறது கிடையாது. ஏன்னா பலி செலுத்தலாம் நிறுத்தப்பட்டாச்சு. எப்போ இயேசு கல்வாரி சிலுவிலே உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டியா என்னைக்கு மரிச்சாரோ அன்னைக்கு அந்த ஒரே பலினால எல்லாரையும் என்ன பண்ணியிருக்கிறாரு? அவர் பூரணப்படுத்தி இருக்கிறார். புதிய உடன்படிக்கையில் இது ஒரு பெரிய ஒரு ஃபோர்மோஸ்ட் பிளஸ்ஸிங். இது ரொம்ப ஒரு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பிளஸ்ஸிங். என்னன்னா, பாவங்கள் மறக்கப்பட்டு விட்டன, பாவங்கள் அகற்றப்பட்டு விட்டன, பாவங்கள் மன்னிக்கப்பட்டன. இனிமேல் அவர் அதை நினைக்கவே மாட்டார். அப்படி ஏன் இது ரொம்ப முக்கியம் அப்படின்னு நான் சொல்றேன் அப்படின்னு சொன்னா, இப்போ பாவங்களை அவர் சொல்றாரு, அக்கிரமத்தை மன்னித்து கிருபையாய் மன்னித்து இனி அவர்களுடைய பாவங்களை நினையாமல் இருப்பேன்னு சொல்றாரு. இது ரொம்ப முக்கியமான ஒன்று. ஏன்னா பாவம் உண்டென்று உணர்த்துற மனசாட்சி உள்ள வந்துட்டா நம்ம விசுவாசத்தோட போய் ஜெபிக்கவே முடியாதுங்க. நம்முடைய ஜபங்களுக்கு பதிலும் வராது. ஏன்னா நம்முடைய இருதயம் நம்மை குற்றவாளிகளுக்கு தீர்த்து கொண்டே இருந்துச்சுன்னா நம்ம தைரியமா போய் கர்த்தர் பிரசன்னத்துல தைரியமா போய் நிற்கவே முடியாது. ஜபங்களுக்கு பதில் வராது. அப்ப பாருங்க, வேத வசனம் என்ன சொல்லுதுன்னா, ஒரு பேர் உண்மையை சொல்லுது, சத்தியத்தை சொல்லுகிறது. பெரிய உண்மை இது. என்ன உண்மை? அவர் என்ன பண்ண மாட்டாரு, இனி பாவத்தை நினைக்க மாட்டாரு, அக்கிரமத்தை மன்னிச்சிட்டாரு, பாவத்தை இனிமேல் என்ன பண்ண மாட்டேனாரு, நினைக்க மாட்டேனாரு. இது சத்தியம், இது உண்மை. அப்ப இந்த பைபிள்ல இது சொல்லப்பட்டு இருக்கிறதுனாலேயே அது நமக்கு பலிக்கும்னு நம்ம நினைக்க கூடாது. இல்ல, உண்மை வேற, அதை பத்தி நாம என்ன நினைக்கிறோன்றது வேற. பாருங்க, ஒரு உதாரணத்தை சொன்னா உங்களுக்கு ரொம்ப நல்லா புரியும். இங்க நான் நின்று பிரசங்கம் பண்ணி கொண்டே இருக்கிறேன். அங்க பின்னாடி நம்முடைய இணைப்போதரும் இன்னொரு தம்பி உட்காந்து பேசிட்டே இருக்கிறாங்க. 2 பேரும் என்ன பேசுறாங்கன்னு எனக்கு தெரியல. நான் இங்க நின்றுன்னு என்ன யோசிக்கிறேன், அவங்க 2 பேரும் ஏதோ என்னை பத்தி தான் பேசுறாங்க, என்னை பத்தி ஏதோ தப்பா பேசுறாங்க பொழுது, சிரிக்கிறாங்க, ஏதோ தப்பா பேசுறாங்க. இந்த ஆள் சரி கிடையாது, நாள் இதே மாதிரி தான் பண்ணிருக்கிறாரு, விட்டு விட்டு போறாரு போலகுது அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி பேசுறாங்கன்னு சொல்லி நான் நினைக்கிறேன் இப்போ. ஆனால் அவங்க என்ன பேசுறாங்கன்னா, அவங்க என்னை பற்றி ரொம்ப நல்லா பேசுறாங்க. என்ன பேசுறாங்கன்னா, இப்போ பாஸ்டருக்கு பிறந்த நாள் வருதுப்பா, அவருக்கு என்ன பண்ணலாம், நம்ம எதாவது நல்லது பண்ணலாம், ஏதாவது ஒரு கிஃப்ட் வாங்கலாம், அதை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. பாருங்க, உண்மை வேற. உண்மை என்னன்னா, அவங்க 2 பேர் பேசுறது என்னை பற்றி நல்ல காரியங்களே பேசுகிறாங்க. எனக்கு ஏதாவது ஒரு கிஃப்ட் வாங்கலாமா, எனக்கு ஏதாவது நல்லதை பண்ணலாமா அப்படின்றத பற்றி தான் பேசுகிறாங்க. ஆனால் நான் என்ன நினைக்கிறேன், என்னை பற்றி ஏதோ தப்பாக பேசிகிட்டு இருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். அப்போ பாருங்க, உண்மை வேற, அதை பற்றி நாம் என்ன நினைக்கிறோன்றது வேற. அப்போ உண்மை என்ன? வேத வசனம் உண்மையானதாக இருக்கிறது. அதை நீங்கள் எப்படி நினைக்கிறீங்க, நீங்கள் எப்படி எண்ணுகிறீர்கள், நீங்கள் எப்படி விசுவாசிக்கிறீர்கள் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். அவர் சொல்கிறாரு, அக்கிரமத்தை நான் மன்னிச்சிட்டேன், பாவங்களை இனிமேல் நினைக்கவே மாட்டேன்னு அவர் சொல்லிக்கிறாரு. அதை நீங்கள் நினைக்கிறீங்களா? அதை நீங்கள் விசுவாசிக்கிறீங்களா? அது ரொம்ப முக்கியம். இல்லைன்னா உள்ள வரும்பொழுது ஐயோ நான் பாவி,
நான் பெரிய பாவி, பிரதானமான பாவி அப்படின்னு சொல்லிட்டு வரீங்களா? அது எப்படின்னு கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். அவர் சொல்றாரு, அக்கிரமத்தை கிருபையா மன்னிப்போம், பாவத்தை இனிமேல் நினைக்கவே மாட்டேன்னு சொல்லிக்கிறாரு. அதை விசுவாசிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். நம்ம வரும்பொழுது எப்படி வரணும்? ஆண்டவரே, நான் உம்முடைய பிள்ளையாக வருகிறேன், உம்முடைய ரத்தத்தினால் கழுவப்பட்டவனாக வருகிறேன், என் அக்கிரமத்தை நினைக்க மாட்டேன்னு சொல்லுகிறீர், கிருபையா மன்னித்து இருக்கிறேன்னு சொல்கிறீர், பாவங்களை இனிமேல் நினைக்கவே மாட்டேன்னு சொல்லுகிறீர். நானும் நினைக்க மாட்டேன், ஏன்னா நான் செஞ்ச எல்லாத்தையும் உம்முடைய விலையேற பெற்ற ரத்தத்தினால கழுவி என்னை சுத்தமாக்கி இருக்கீங்க. நான் உம்முடைய பிள்ளையா வரேன் ஆண்டவரே. நீர் என்னுடைய பரலோக தகப்பனா இருக்கிறீர், நீர் சொன்னதை நான் விசுவாசிக்கிறேன், நான் நீர் சொன்னதை ஏற்றுக்கொள்ளுகிறேன் அப்படின்னு நம்ம என்ன பண்ணணும்? விசுவாசத்தோட வரணும், அவருடைய சமூகத்தில் தைரியமாக வரணும். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இன்னும் கூட அந்த தைரியமே வரல. கம்யூனியன் கொடுக்குறோம், அந்த திருவிருந்து கொடுக்குறோன்னு சொன்னோன்னே எனக்கு வேணாங்க அப்படின்றாங்க. ஏன்னா நான் அந்தளவுக்கு யோகியன் கிடையாது, நான் அந்தளவுக்கு ஒரு பரிசுத்தவான் கிடையாது, நான் அந்தளவுக்கு ஒரு நீதிமான் கிடையாது, இது எடுக்கிறதுக்கெல்லாம் நான் தகுதியாக கிடையாது, தோடுறதுக்கும் தகுதி கிடையாது, கொடுக்கறதுக்கும் நான் தகுதியாக கிடையாதுன்றாங்க. அப்போ உண்மை அவர்கள அந்த உண்மையை அவர்கள் விசுவாசிக்க மறுக்கிறார்கள். உண்மை சொல்லு, சத்தியம் என்ன சொல்லுது? அக்கிரமத்தை மன்னிச்சிட்டேன், பாவங்களை இனிமேல் நான் நினைக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு. அந்த சொன்னதை பற்றி கொஞ்சம் கூட கன்சிடர் பண்ணுறதே கிடையாது. அவர் தான் அக்கிரமத்தை மன்னிச்சிருக்கிறாரு, பாவத்தை நினைக்கவே மாட்டேன்னு சொல்லிக்கிறாரு. அதனால நான் தைரியமாக வரேன், எனக்கு எந்த பயமும் கிடையாது. ரெவரன்ஷியல் ஃபியர் இருக்கலாம், ஆனால் கர்த்தர் என் மேலே கோபமாக இருக்கிறாருங்க. நான் போன வாரம் இந்த மாதிரி ஒரு தப்பை பண்ணிட்டேன், ரொம்ப மோசமான ஒரு தப்பை பண்ணியிருக்கிறேன், என் மேலே கோபமாக இருக்கிறாரு, எப்போ என்ன பண்ணுவாரோ தெரியல, இப்படிலாம் யோசிக்கக்கூடாது. அதனால தான் அந்த உண்மையை விசுவாசிக்கணும், சத்தியத்தை விசுவாசிக்க வேண்டும். இதை பற்றி ஏசாயா தீர்க்க புஸ்தகத்தில் 54ஆம் அதிகாரத்தில் 9-10 வசனங்களில் அவர் சொல்கிறார். ஆணையிட்டு சத்தியமாக சொல்கிறேன்னு சொல்கிறார் பார்த்தீங்களா? அதை பற்றி அவர் அங்கே ஒரு வசனத்தை சொல்கிறார் பாருங்க. ஏசாயா 54 9-10 வசனத்தை நான் வாசிக்கிறேன். முதல்ல 9ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். இங்கே தான் கொஞ்சம் நல்லா ஸ்பெண்ட் பண்ண போகிற டைமு. இது எனக்கு நோவாவின் காலத்தில் உண்டான வெள்ளம் போல் இருக்கும். நோவாவின் காலத்தில் உண்டான வெள்ளம் இனி பூமியினால் புரண்டு வருவதில் இல்லை என்று நான் ஆணையிட்டது போல உன்மேல் நான் கோபம் கொள்வது இல்லை என்றும் உன்னை நான் கடிந்து கொள்வது இல்லை என்றும் ஆணையிட்டேன். பாருங்க, இங்க எவ்வளோ அழகா சொல்லியிருக்கிறார் பாருங்க. நோவாவின் காலத்தில் ஒரு பெரிய வெள்ளம் வந்தது, பூமியின் ஊற்றுக்கண்களாம் திறந்து வானத்தின் மதகுகள் திறக்குது, 40 நாள் டே அண்ட் நைட்டு மழை பெய்யுது, உயரமான சிகரங்கள் மலைகள்லாம் மூடப்படுது, என் உலகமே மூழ்கிடுச்சு தண்ணினால. அதுக்கப்புறம் அது 1 வருஷம் ஆச்சு, வத்துறதுக்கு எல்லாம் ஆச்சு. ஆனால் கர்த்தர் அதுக்கப்புறம் ஒரு ஆணையிடுறாரு, இனிமேல் பூமியை நான் வெள்ளத்தினால அழிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு ஆணையிட்டு வானவில்ல ஒரு அடையாளமாக கொடுக்குறாரு. அவர் ஆணையிடுறார், சத்தியமாக இனிமேல் நான் பூமியை தண்ணீர்னால என்ன பண்ண மாட்டேன், அழிக்க மாட்டேன். அதே போல அங்க ஆணையிட்டது போலவே இங்க சொல்றாரு, இனிமேல் நான் உன் மேல கோபமாய் இருக்க மாட்டேன், உன்னை நான் கடிந்து கொள்ளவே மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு. அந்த மாதிரி ஒரு ஆணையிடுறாரு. அங்க எப்படி இந்த பூமியை இனிமேல் தண்ணீரால நான் அழிக்க மாட்டேன்னு ஆணையிட்டு சொன்னார், அது மாதிரி உங்க மேல இனிமேல் நான் கோபமாவே இருக்கவே மாட்டேன், இனிமேல் உங்க மேல உங்களை நான் கடிந்து கொள்ள மாட்டேன் என்று ஆணையிட்டார். அவர் சொல்ற ஆணையிட்டேன் அப்படின்னா சத்தியமா சொல்றேன், இனிமேல் உங்க மேல கோபமே படமாட்டேன், சத்தியமா சொல்றேன் உங்க மேல இனிமேல் உங்களை நான் கடிந்து கொள்ளவே மாட்டேன் அப்படிங்கிறாரு. ஆணையிட்டு கொடுத்தேன் அப்படின்னு சொன்னா நான் ஸ்வேர் பை அன் ஓத், ஒரு ஆணையினாலே அதை சத்தியம் பண்ணி கொடுக்கிறார். சத்தியமா இனிமேல் நான் உங்க மேல கோபமே பட மாட்டேன் அப்படின்னு. ஆனா எத்தனையோ இடங்களில், எத்தனையோ சபைகளில் கர்த்தர் உங்க மேல கோபமா இருக்கிறார். அவ்வளோ ஈஸியா பரலோகத்துக்கு போயிட முடியுமா? நீங்க அவ்வளோ ஈஸியா அவருடைய பிரசனத்துக்குள்ள நுழைஞ்சிட முடியுமா? உங்க மேல அவர் கோபமா இருக்கிறாரு. அவருக்கு இதை கொடுக்கல, அதை கொடுக்கல, அதை பண்ணல, இதை பண்ணல, உங்க மேல கோபமா இருக்கிறார். ஆனா இவர் சத்தியம் பண்ணி சொல்கிறார், சத்தியமா இனிமேல் நான் உங்க மேல கோபமா இருக்க மாட்டேன். அவர் எப்படி சொல்றாரு பாருங்க, 9ஆம் வசனத்துல, உன்மேல் நான் கோபம் கொள்வது இல்லை என்றும் உன்னை நான் கடிந்து கொள்வது இல்லை என்றும் ஆணையிட்டேன். ஒரு சத்தியம் பண்ணி சொல்றார், சத்தியமா உன் மேல நான் இனிமேல் கோபமாவே இருக்க மாட்டேன். ஆனா இந்த பிசாசு எப்ப பார்த்தாலும் நமக்கு ஒரு எண்ணத்தை கொடுக்குறான். என்னன்னா, நீ போன வாரம் சர்ச்சைக்கு போகல, கர்த்தர் உன் மேல கோபமா இருக்கிறாரு, நீ காணிக்க போடல, கொடுக்கல, அதனால கர்த்தர் உன் மேல
கோபமா இருக்கிறாரு, நீ தசம்பாகத்தை ஒழுங்கா கொடுக்க மாட்டேங்கிற, அதனால உன் மேல கோபமா இருக்கு. இந்த மாதிரி பிசாசு பலவிதமான எண்ணங்களை கொண்டு வருகிறான். 2 நாளா நீ பைபிள் படிக்கல, உன் மேல எப்படி அவர் அன்பா இருப்பாரு? அவர் உன் மேல கோபமா இருக்கிறாரு. 3 நாள் நீ ஜெபம் பண்ணல, பாஸ் பண்ணியே, நீ தேவனுக்கு நன்றி சொன்னியா, அதனால உன் மேல அவர் கோபமா இருக்கிற, நீ நன்றியே இல்லாம இருக்கிற, அதனால கர்த்தர் உன் மேல கோபமா இருக்கிறான்னு பிசாசு பலவிதமான கர்த்தரை குறித்த தப்பான எண்ணங்களை என்ன பண்றான், கொண்டு வந்து நமக்குள்ள புகுத்த முயற்சி பண்றான். ஆனா அவர் சொல்றார், சத்தியமா நான் உன் மேல கோபப்படவே மாட்டேன், சத்தியமா உன்னை நான் கடிந்து கொள்ளவே மாட்டேன் என்று அவர் சொல்றாரு. பாருங்க, நம்ம பிள்ளைகள் இருக்காங்க, நம்ம பெற்றோராக இருக்கிறோம், நம்ம பிள்ளைகள் இருக்காங்க. பிள்ளைகிட்ட போய் தங்களுடைய பிள்ளைகளை கூப்பிட்டு, அம்மா இனிமேல் உன் மேலே சத்தியமாக நான் கோவப்படவே மாட்டேன், உன்னை இனிமேல் கடிந்து கொள்ளவே மாட்டேன்னு நம்ம சொன்னால் அந்த பிள்ளைக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும், எவ்வளோ ஒரு ஆதரவாக இருக்கும். ஆனால் நம்ம யாரும் அப்படி சத்தியம் பண்ணி சொல்கிறது கிடையாது. அப்படியே சொன்னாலும் அந்த சத்தியத்தை நம்ம மீறிடுவோம். ஏன்னா இந்த பசங்க பண்ணுற அட்டுழியங்கள் இருக்கு பாருங்க, நம்மளை கோவப்படுத்துறதுக்குன்னே எல்லாமே பண்ணுவாங்க, எல்லாமே பேசுவாங்க. அந்த மாதிரி நம்ம ஏன்னா வாக்கு கொடுத்தாலும் அந்த வாக்கை காப்பாற்றவே முடியாது. ஏன்னா கண்டிப்பாக அந்த வாக்கை மீறிடுவோம், சத்தியம் பண்ணவே முடியாது. இங்கே யாராவது சத்தியம் பண்ணிக்கிறீங்களா? அந்த மாதிரி சத்தியமாக நான் வந்து உண்மையில கோவமே பட மாட்டேன், பிள்ளைகளுக்கு யாராவது சொல்லிக்கிறீங்களா? படாமல் இருக்கவே முடியாது. கோவம் படுற மாதிரி நம்மளை அந்த நம்ம சொன்ன ஒன்றும் கூட கோபத்தை தூண்டுற மாதிரி எதாவது பண்ணுவாங்க, கோபத்தை தூண்டுற மாதிரி ஏதாவது பேசுவாங்க, அந்த வாக்கம் மீறுற மாதிரி, அந்த சத்தியத்தை உடைக்கிற மாதிரி நம்மளும் நடந்துருவோம். அதனால தான் யாரும் சத்தியம் கொடுக்கறது இல்லை பிள்ளைகளுக்கு. இங்கே வா, உன்னை இனிமேல் உண்மையில நான் கோவப்பட மாட்டேன் அப்படின்னு யாரும் எந்த பேரண்ட்ஸும் சத்தியம் பண்ணி கொடுக்கறது இல்லை. ஏன்னா பண்ணால் மீறிடுவோன்னு சரி சொல்லும் போதே பிள்ளைகளுக்கும் தெரியும், எங்கள் அப்பா குதிரைக்குள்ள இல்லைன்ற மாதிரி இவர் சொல்லும் போதே தெரியுது நம்ம கண்டிப்பாக கோவப்படுவார், இந்த சத்தியத்தை மீறுவார் இவருன்னு நமக்கு தெரியுது. ஆனால் கர்த்தர் அந்த மாதிரி கிடையாதுங்க. அவர் சொல்றார், சத்தியமாக இனிமேல் நான் உங்க மேலே கோபப்படவே மாட்டேன். ஏன் நம்ம கொடுக்க மாட்டேங்கிறோம்? ஏன்னா நாம அதை மீறுவோம். நாம கொடுக்கறதும் கிடையாது, நிறைவேற்றதும் கிடையாது. ஏன்னா நிறைவேற்ற முடியாது. ஏன்னா கண்டிப்பா கோபம் வரும் நமக்கு, கண்டிப்பா நாம கடிந்து கொள்ள ஆரம்பிப்போம். ஆனா கர்த்தர் அப்படிப்பட்டவர் கிடையாது. அவர் கோபம் பட மாட்டேன்னு சொன்னதுதான், அவ்வளவுதாங்க. அவர் கண்டிப்பா நிறைவேற்றுவார். அப்ப சிலர் என்ன பண்றாங்க, சில வசனங்களை எடுத்து வச்சுட்டு அவங்க சொல்றாங்க, இல்லைங்க நீங்க பைபிளை சரியா வாசிங்க, எபேசியர் 2ஆம் அதிகாரத்துல நம்ம வந்து கோபாக்கினின் பிள்ளைகளை இருக்கிறோம்னு சொல்லியிருக்குதே, அதுக்கு என்ன சொல்றீங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கே சில வசனங்களை எடுத்து வச்சுன்னு அவங்க என்ன பண்றாங்க, அவங்க சொல்றாங்க. பாருங்க, அந்த வசனத்தை இப்போ வாசிக்கிறேன் பாருங்க. இந்த வசனத்தின் அடிப்படையில் அவங்க அப்படி சொல்றாங்க. எபேசியர் 2ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை வாசிக்கிறேன். அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாய் இருந்த உங்களை உயிர்ப்பித்தார், அவைகளில் நீங்கள் முற்காலத்திலே இவ்வுலக வழக்கத்திற்கு ஏற்றபடியாகவும் இப்பொழுது கிரியை செய்கிற கீழ்ப்படியாமின் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபு ஆகிய ஆவிக்கேற்றபடியாகவும் நடந்து கொண்டீர்கள். 3ஆம் வசனம், அவர்களுக்குள்ளே நாம் எல்லாரும் முற்காலத்திலே நமது மாம்ச இச்சையின்படி நடந்து நமது மாம்சமும் மனசும் விரும்பினவைகளை செய்து சுபாவத்தினாலே மற்றவர்களை போல கோபாக்கினையின் பிள்ளைகளாய் இருந்தோம். நல்ல கவனிங்க, பைபிளை வாசிக்கும் பொழுது அது எந்த டென்ஸ்ல இருக்குது அப்படின்றத முக்கியமா நம்ம வாசிக்கணும். எந்த டென்ஸ்ல இருக்குது, எந்த டென்ஸ்ல இருக்குதுன்னா எந்த காலத்தில் அது சொல்லப்பட்டிருக்குது. எப்போ அப்படின்னா கோபாக்கினின் பிள்ளைகளா இருந்தோம் அப்படின்னா முற்காலத்தில் நம்ம இருந்தோம். இப்போ அடுத்த வசனமே சொல்லுது, தேவன் இரக்கத்தில் ஐஸ்வரம் உள்ளவராய் தம்முடைய மிகுந்த நம்மில் அன்பு கூர்ந்த தம்முடைய மிகுந்த அன்பினாலே அக்கிரமங்களில் மரித்தவர்களாய் இருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார், கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். முன்ன அந்த மாதிரி இருந்தோங்க, முன்ன கோபாக்கினின் பிள்ளைகளா இருந்தோம். இது நம்மளை பத்தியா சொல்லுது? இல்ல, நம்ம ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி அப்படி இருந்தோம். இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாத, ஆண்டவராக ரட்சகராக ஏற்றுக்கொள்ளாத மக்களை பற்றி அங்க சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால கோபாக்கினின் பிள்ளைகளா இருந்தோம், இப்ப கிடையாது. இப்ப நம்ம எப்படிப்பட்டிருக்கிறோம்? தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வரம் உள்ளவராய் நம்மில் அன்பு கூர்ந்த தம்முடைய மிகுந்த அன்பினாலே அவர் அளவற்ற அன்பை நம் மீது காண்பித்திருக்கிறாருங்க. அளவற்ற இரக்கத்தை அவர் நம்மள காண்பித்திருக்கிறார். நம்மிட இரக்கத்தில் ஐஸ்வரம் உள்ளவராய், இரக்கம் பாருங்க, அவருடைய இரக்கத்துக்கு முடிவே கிடையாது. எரேமியாவே சொல்ற, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவு இல்லை. முடிவில்லாத இரக்கத்தை மூலமா நாம என்ன பண்ணப்பட்டுறோம்? ரட்சிக்கப்பட்டுறோம். அளவற்ற அன்பு நம்ம மேல பொழிந்தரில் இருக்கிறார். நம்ம கட்டவர்களா இருந்தோம், கீழ்ப்படியாமின் பிள்ளைகளா இருந்தோம், ஆகாயத்து அதிகார பிரபுவாக ஆவிக்கேற்றபடியா நடந்து கொண்டோம், அப்படி கோபாக்கினின் பிள்ளைகளா இருந்தோம். அப்படி இருக்கும் பொழுது இயேசு நம்ம மேல அன்பு கூர்ந்து தம்முடைய மிகுந்த இரக்கத்தை நம்மள காண்பித்து
நம்மை கிருபையினால அவர் என்ன பண்ணாரா? ரட்சித்தார். கிருபையினால ரட்சிக்கப்பட்டீர்கள். கிருபையினால நம்ம ரட்சிக்கப்பட்டுறோம். இப்போ யாரு? இப்போ கோபாக்கினியின் பிள்ளைகள் கிடையாது, தேவனுடைய பிள்ளைகளாய் நாம் இருக்கிறோம். நீங்களும் நானும் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம்? தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். கர்த்தர் என்ன பண்றாரு? நம்மளை குணமாக்குறார். கர்த்தர் நம்மளை கட்டுகிறவராக இருக்கிறார். கர்த்தர் நம்மளை அவர் காப்பாற்றுகிறவராக இருக்கிறார். அவர் சொல்றாரு, நீ என்னுடைய இரக்கத்தை பெற்றவன். எவ்வளவு இரக்கத்தை காண்பித்துக்கிறார் பாருங்க. நம்மளாலே நம்ப முடியாத அளவுக்கு அவர் நம்மால இரக்கத்தை காண்பிக்கிறார். அவர் சொல்றார், நீ என்னுடைய மனதுருக்கத்தின் கீழ் வாழ்பவன் அப்படிங்கிறார். அப்படின்னா என்னங்க? சில நேரங்களில் விசுவாசிகள் தப்பே பண்றது இல்லையா? ஆமா பண்றாங்க. விசுவாசிகள் தவறுகளை பண்ணுகிறார்கள். அப்போ இன்னொரு வசனத்தை எடுக்கிறாங்க. 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை அவர்கள் கோட் பண்றாங்க. 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிக்கிறேன் பாருங்க. அநியாயக்காரர் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பது இல்லை என்று அறியீர்களா? வஞ்சிக்கப்படாதிருங்கள். வேசி மார்க்கத்தாரும் விக்கிரக ஆராதனைக்காரரும் விபசாரக்காரரும் சிவப்புணர்ச்சிக்காரரும் ஆண் புணர்ச்சிக்காரரும் திருடரும் பொருளாசைக்காரரும் வெறியரும் உதாசீனரும் கொள்ளைக்காரரும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை. சொல்லியிருக்குதா? தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க மாட்டாங்க அப்படிங்கிறாங்க. இது விசுவாசிகளை பத்தி சொல்லலைங்க, கொரிந்தி சபையில் இருந்த மக்களை பத்தி அது சொல்லுகிறது. அடுத்த ஒரு வசனத்தை எக்ஸ்ட்ராவா வாஸ்டாவே நமக்கு நல்லா விளங்கிட்டு இருக்கோம். இவர்கள் எல்லாம் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பது இல்லை. 11ஆம் வசனம், உங்களில் சிலர் இப்படிப்பட்டவர்களாய் இருந்தீர்கள். இப்ப இல்ல, கொஞ்சம் பேர் அப்படி இருந்தீர்கள். எப்படி இருந்திருக்கிறார்கள்? விக்கிரகாரனைக்காரராக இருந்திருக்கிறார்கள், வேசி மார்க்கத்தாரர் இருந்திருக்கிறார்கள், விசாரக்காரராக இருந்திருக்கிறாங்க. அந்த லிஸ்ட்ல இருக்கிற மாதிரி எல்லாம் இருந்திருக்கிறாங்க. உங்களில் சிலர் இப்படிப்பட்டவர்களாய் இருந்தீர்கள். ஆனால் ஆயினும் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலும் நமது தேவனுடைய ஆவினாலும் கழுவப்பட்டீர்கள், பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள், நீதிமான்களாக்கப்பட்டீர்கள். எப்படி பாருங்க, முன்ன அப்படி இருந்தோங்க. உங்களில் சிலர் அப்படி இருந்தீர்கள், அப்படிப்பட்டவர்களாம் இருந்தீர்கள். ஆனா இப்போ என்ன நடந்திருக்குது? ஒரு பெரிய ஒரு அற்புதம் நடந்திருக்குது. கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினால, அதுக்கப்புறம் நமது தேவனுடைய ஆவினாலே கழுவப்பட்டிருக்கிறோம். We have been washed by the name of Jesus. இயேசுவின் நாமத்தினால, கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினால் கழுவப்பட்டிருக்கிறோம். அப்புறம் சொல்றாரு, பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள். எல்லாத்தையும் கழுவி சுத்தமாக்கி இருக்கிறார். அதுக்கப்புறம் நீதிமான்கள் ஆக்கப்பட்டீர்கள். எல்லாம் ஆக்கப்பட்டீர்கள், கழுவப்பட்டீர்கள், பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள், நீதிமான்கள் ஆக்கப்பட்டீர்கள். அப்ப சில குறைகள் சில பேர் இடத்துல இருக்க செய்து விசுவாசிகள் சில நேரங்களில் தப்பு செய்கிறாங்க. ஆனா உங்களில் சிலர் இப்படிப்பட்டவர்களாம் இருந்தீர்கள். ஆயினும் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே கழுவப்பட்டீர்கள், பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள், அவர் நீதிமான்களாக்கப்பட்டீர்கள் அப்படிங்கிறாரு. ஆனா பாருங்க, நிறைய இடங்கள்ல இதெல்லாம் சொல்லியே நீ எப்படி பரலோகத்துக்கு போக முடியும்? நீ எப்படி ஆண்டவரோட கூட இருக்க முடியும்? நீ உன்னை என்ன நினைச்சிருக்க? நீ அவ்வளோ யோகியனா? நீ அவ்வளோ நீதிமானா? நீ பரிசுத்தவானா? அப்படின்னு கேட்குறாங்க பாருங்க. கேட்டு சுமக்கிறதுக்கு அரிய பாரத்தை அவர்கள் மேல சுமத்துகிறார்கள் விசுவாசிகள் மேலேயே. அதனால தான் இயேசு இந்த உலகத்தில் வாழ்ந்த போது மத்தேயு 11:28 அவர் சொல்ல, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்ன பண்ணுங்க, என்னிடத்துல வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். ஐ வில் கிவ் யூ ரெஸ்ட் அப்படிங்கிறாரு. நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். அப்ப என்னுடைய நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். என்னுடைய நுகம் லகுவாயும் என்னுடைய சுமை மெதுவாயும் இருக்கிறதுன்ற, ரொம்ப லைட் அண்ட் ஈஸியா இருக்குது அப்படிங்கிற. என்ன பண்ணணும்? அவர் கிருபையா கொடுத்திருக்கிறத நம்ம ரிசீவ் பண்ணிக்கணும். அது ஒரு கிஃப்ட் மாதிரி. கிரேஸ் இஸ் எ கிஃப்ட், ஜீசஸ் இஸ் எ கிஃப்ட். we must receive him. அவரை பெற்றுக்கொள்ளணும், அவ்வளவுதான். தேவன் கொடுக்கிறார், நாம என்ன பண்ணணும்? ரிசீவ் பண்ணிக்கணும், பெற்றுக்கொள்ள வேண்டும். அவரை பெற்றுக்கொள்ளணும், அவ்வளவுதான். அந்த கிருபையை நாம பெற்றவர்களாக வாழ வேண்டும். அந்த கிருபை பெற்றவர்கள் போல நாம வாழ வேண்டும். அவர் சொல்லி இருக்கிற வார்த்தைகளை நாம் விசுவாசித்து வாழ்கிறவர்களாக இருக்க வேண்டும். இப்போ நம்ம மறுபடியும் அந்த ஏசாயா 54:9-10 போவோம். 9ஆம் வசனத்துல அவர் சொல்றாரு, அன்னைக்கு எப்படி நான் பூமியின் மேல
வெள்ளம் புரண்டு வருவதில்லை, இனி பூமியின் மேல் புரண்டு வருவதில்லை என்று நான் எப்படி ஆணையிட்டேனோ அது மாதிரி உன் மேல நான் கோபம் கொள்ளவே மாட்டேன், உன்னை கடிந்து கொள்ளவே மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு. கடிந்து கொள்றாரு அப்படின்னா என்னங்க, அவரு கரெக்டே பண்ண மாட்டாரா அவரு அப்படின்னு நம்ம கேட்கக்கூடாது. கடிந்து கொள்வதில்லை அப்படின்னு சொன்னா அவர் கண்டம் பண்ணுவதில்லை அப்படின்னு அர்த்தம். இனிமேல் ஐ வில் நாட் கண்டம் யூ. கண்டம் பண்றது என்னன்னா ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறது. ஒரு முறை ஒரு ஸ்திரீயை விபசாரத்துல கை மெய்மை பிடிச்சிட்டு அவர்கிட்ட கொண்டு வந்துட்டு எல்லாம் சுத்தி நிக்கிறாங்க, நிறைய ஜனம் நிக்குது. அப்ப அவரிடத்துல கொண்டு கேட்குறாங்க, ஏங்க இது மாதிரி இந்த பெண்ணு இது மாதிரி கையும் களவுமா பிடிச்சிருக்கோம், இந்த மாதிரி ஒரு ஸ்திரீயை கல்லெறிந்து கொல்லணும்னு மோசையினுடைய நியாயப்பிரமாணம் சொல்லுது, நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இது ஏன் கேட்குறாங்கன்னா அவர் குற்றப்படுத்துறதுக்காக கேட்குறாங்க. இயேசு என்ன பண்றாரு, உங்களில் பாவம் இல்லாதவன் எவனோ, பாவம் செய்யாதவன் எவனோ முதல் கல்ல அவன் எரியட்டும் அப்படின்னு. சிறியவர்கள் முதல் பெரியவர்களுக்கு எல்லாமே போயிட்டாங்க, மனசுல குத்தப்பட்டு எல்லாமே போயிடுறாங்க. அந்த ஸ்திரீயும் இயேசுவும் மட்டும்தான் இருக்கிறாங்க. இயேசு அந்த ஸ்திரீயை பார்த்து கேட்குறாரு, அம்மா யாரும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கலையா அப்படின்னு கேட்குறாங்க. யாரும் உன்னை கண்டம் பண்ணலையா? ஏன்னா கண்டம் பண்ணுறதுக்கு வந்திருக்காங்க. யாரும் உன்னை கண்டம் பண்ணலையா? இல்லை, யாரும் கண்டம் பண்ணலங்க. இயேசு சொல்றாரு, நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்ப்பது இல்லை, ஐ வில் நாட் கண்டம் யூ. அப்போ கடிந்து கொள்றதுன்றது வேற, கரெக்ட் பண்றதுன்றது வேற, நம்மளை கன்விக்ட் பண்றதுன்றது வேற. நம்மளை தீர்த்துறாரு, நம்மளை கரெக்ட் பண்றாரு. இப்போ நம்ம தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம், இங்க ஆலயத்துல ஆராதனை பண்றோம், கர்த்தருடைய வார்த்தையை பிரசங்கமா கேட்கிறோம், அவருக்கு உகந்த பிள்ளையா நம்ம வாழ்றோம். நம்ம ஏதோ ஒரு தப்பு பண்ணும்பொழுது உள்ள நமக்கு தெரியுது, ஆவியானவர் சொல்றாரு, அப்பா இது உனக்கு உகந்தது கிடையாது, இதை நீ செய்யக்கூடாது, நீ தேவனுடைய பிள்ளையா இருக்க, இது உனக்கு தகாத காரியம், இதுல ஈடுபடாத, இப்படி செய்யாத அப்படின்லாம் உள்ள ஒரு உணர்த்துதலை கொடுக்கிறார், கன்விக்ட் பண்றாரு, உள்ள உணர்த்துறாரு, ஒரு உறுத்தல் உண்டாகுது. இப்போ நம்ம இங்க பிரசங்கத்தை கேட்டுட்டே இருக்கிறோம், அப்படி பிரசங்கம் கேட்டுட்டே இருக்கும்போது உள்ள ஒரு உணர்த்துதல் உண்டாகிறது, உள்ள ஒரு உறுத்தல் உண்டாகுது. ஐயோ நான் அந்த அளவுக்கு அவருடைய ஆண்டவருடைய எக்ஸ்பெக்டேஷனுக்கு ஏற்றபடி நான் இன்னும் வாழல, இன்னும் சரி பண்ணணும் அப்படின்னு ஒரு உணர்த்துதல் வருது பாருங்க, ஒரு கன்விக்ஷன் வருது பாருங்க, அது ஆவியானவர்கிட்ட வருது. அது ஏன் வருது? ஏன்னா நம்மளை அவர் நேசிக்கிறாரு. கர்த்தர் நேசிக்கிற யாரையும் அவர் என்ன பண்றாருன்னா கரெக்ட் பண்றாரு. தம்பி நீ போற வழி சரியில்லை, இந்த பாதை சரியில்லை, நீ பண்ற வேலை சரியில்லை, நீ என்னை ஏற்றுக்கொண்டு வாழ்ற, நான் உன்னுடைய ரட்சகரா இருக்கேன், ஆண்டவரா இருக்கிற, நீ பண்ற வேலை சரி கிடையாதுப்பா, இதை சரி பண்ணு, மாற்று அப்படின்னு சொல்லி நம்மளை கன்விக்ட் பண்றாரு, நம்மளை கரெக்ட் பண்றாரு. அது வேற. இங்க என்ன சொல்றாருன்னா, நான் கடிந்து கொள்வதில்லை அப்படின்னா உன்னை கண்டம் பண்ணுவதில்லை அப்படிங்கிறார். கண்டம் பண்ணுவதில்லை என்னென்ன, உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறது இல்லை. கன்விக்ட் பண்றது கூட எப்படி பண்றாருன்னா, அவர் வார்த்தையை கொண்டு கன்விக்ட் பண்றாரு. ஆவியானவர் மூலம் என்ன பண்றாரு, அவரு நம்மளை கன்விக்ட் பண்றாரு, மனம் திரும்புதலுக்கு ஏற்ற விதத்தில் அவர் நம்மளை நடத்துறாரு. சரி, நான் இந்த மாதிரி பண்ணிட்டேன், நான் தேவனுடைய பிள்ளை, இப்படி செஞ்சிருக்க கூடாது, அதனால நான் என்னை மாத்திக்க போறேன். ஏன்னா ஆவியானவர் உள்ள ஒரு உறுத்தலை கொடுக்குறாரு, ஒரு துக்கத்தை கொடுக்குறாரு, தேவனுக்கு ஏற்ற துக்கத்தை கொடுக்குறாரு. நான் செஞ்ச சரி கிடையாது, நான் மாத்திக்கணும், என்னை நான் இன்னும் மாத்திக்கணும், என்னை கரெக்ட் பண்ணணும், இந்த வழி சரி கிடையாது. இதை பண்ணும் போதெல்லாம் ஆவியானவர் உள்ள எனக்கு உணர்த்திட்டே இருக்கிற, நான் இனிமேல் இதை பண்ண போறது கிடையாது, நான் மனம் திரும்ப போறேன் அப்படிங்கிறது கன்விக்ஷன். ஆவியானவர் கர்த்தருடைய வார்த்தை கொண்டு அந்த வேலையை நமக்குள்ள செய்கிறாரு. ஆனா அவர் என்ன சொல்றாருன்னா, நான் உன்னை கண்டம் பண்ணவே மாட்டேன், ஒரு நாளும் நான் உன்னை கண்டம் பண்ண மாட்டேன் அப்படின்னா ஆக்கினைக்குள்ளாக நான் என்ன பண்ண மாட்டேன், தீர்க்க மாட்டேன். இதை ரொம்ப நல்லா விளங்கிக்கிறதுக்கு ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். 106ஆம் சங்கீதம் 9ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். 106ஆம் சங்கீதம் 9ஆம் வசனம். அவர் சிவந்த சமுத்திரத்தை அதட்டினார். He rebuked the Red Sea அப்படின்னு வருதாங்க. He rebuked. Rebuked என்னன்னா அதை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறார், கடிந்து கொள்கிறார். He rebuked. Rebuked கடிந்து கொள்றது. சிவந்த சமுத்திரத்தை அதட்டினார், rebuked. அதே போல சகரியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல கூட நம்ம வாசிக்கும் போது 1090 பக்கம் நினைக்கிறேன். சகரியா 3ஆம் அதிகாரத்துல
மல்கையிலேருந்து ஒரு சில பேஜ் திருப்பினீங்கன்னா சகரியா வந்துடும். 3ஆம் அதிகாரத்தை எடுங்க. 1094 பக்கத்தில் இருக்கு. 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். அப்பொழுது கர்த்தர் சாத்தானை நோக்கி, கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக, கர்த்தர் உன்னை கண்டம் பண்ணுவாராக. The Lord rebuke you அப்படிங்கிறாரு. கடிந்து கொள்வாராக, ஆக்கினை தீர்ப்பு உண்டாகிற விதத்துல கடிந்து கொள்வாராக. கன்விக்ஷனை நம்ம வரவேற்கணும். கரெக்ட் பண்றதை நம்ம வரவேற்க வேண்டும். ஆனா கண்டம் பண்றதுன்னா நீ தகுதியே கிடையாது, தேவ சமூகத்துக்கு வரத்துக்கு நீ தகுதி கிடையாது, குற்றவாளியா தீர்க்கிறேன் அப்படின்னு சொல்றது தான் என்னது கண்டம் பண்றது. கர்த்தர் சொல்றாரு, நான் கண்டம் பண்ணவே மாட்டேன் உன்னை. என்ன பண்ணியிருந்தாலும் சரி, நான் உன்னை கண்டம் பண்ணவே மாட்டேன், உன் மேல கோபமும் பட மாட்டேன், சத்தியமா சொல்றேன்னு அங்க சத்தியம் பண்ணி சொல்லுகிறார். அது மட்டும் இல்ல, ஏசாயா 54ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிக்கும். 9ஆம் வசனத்தை இவ்வளவு நேரம் பார்த்தோம். 10ஆம் வசனம் என்ன சொல்லுது? மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என்னுடைய சமாதானத்தின் உடன்படிக்கை உன்னை விட்டு நிலை பெறாமலும் இருக்கும் என்று உன்மேல் மனதுருகுகிற கர்த்தர் சொல்லுகிறார். சொல்றாரு, கிருபை விலகாது, சமாதானத்தின் உடன்படிக்கை உன்னை விட்டு விலகாது. அது ஒண்ணு. ரெண்டாவது என்னன்னா, உன்னால மனதுருகுகிற கர்த்தர் அப்படிங்கிறார். சமாதானத்தின் உடன்படிக்கை என்ன? சமாதானம் அப்படின்னு சொன்னா ஷலோம் அப்படின்னு. அந்த ஷலோம்னா என்னன்னா ஆவி, ஆத்மா, சரீரம், இது அனைத்திலும் ஒரு ஒரு நல்ல ஆரோக்கியமான ஒரு நிலையை அது குறிக்கிறது. எல்லா தாழ்ச்சி, ஆவி, ஆத்மா, சரீரம், இதில் இருக்கிற எல்லா குறைவையும் தாழ்ச்சியும் நீக்கி சம்பூர்ணமுடையவர்களாக ஆக்கியிருக்கிறார். அதுதான் சமாதானத்தின் உடன்படிக்கை. அவட சமாதானத்தை உன்னோட்டு எடுக்க மாட்டேன், நிலை பெறாதுன்னு சொல்லியிருக்கிறாரு. அப்படின்னு என்னன்னா, ஆவி, ஆத்மா, சரீரத்தில் இருக்கிற எல்லா குறைவுகளையும் எல்லா தாழ்ச்சியும் நிறைவாக்கி சம்பூர்ணமுடையவர்களும் ஆக்கியிருக்கிறேன் அப்படிங்கிறாரு. கிருபை உன்னோட்டு விளக்க மாட்டேன், அனைத்திலும் ஆவி, ஆத்மா, சரீரம் அனைத்திலும் ஒரு ஆரோக்கியமான நிலையை நான் உனக்கு தருவேன்றாரு. அப்புறம் சொல்றாரு, உன்மேல் மனதுருகுகிற கர்த்தர் சொல்லுகிறார். மனதுருகுகிற கர்த்தர். மனதுருக்கம்னா என்ன பாருங்க. ஒரு சின்ன குழந்தை ஒன்று இருக்கு, அந்த குழந்தை மறண்டு போயிருக்குது, பயந்து போயிருக்குது, தோண்டு போயிருக்குது, சோர்ந்து போயிருக்குதுன்னு வச்சுங்க. உடனே தகப்பன் என்ன பண்றாரு, அந்த குழந்தைய அப்படியே அலக்க தூக்கி தன்னோட மார்போடு கூட அணைத்து கொண்டு தம்முடைய கைகள்னால அந்த குழந்தைய தடவி கொடுத்து, பயப்படாத நான் இருக்கேன் என்று கூறும்பொழுது எவ்வளோ பாதுகாப்பாக உணரும் அந்த குழந்தைன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. சமீபத்தில் நான் ஒரு ஆர்டிக்கல் ஒன்று வாசித்தேன். என்னென்னா, ஒரு அம்மா ப்ரெக்னெண்ட்டாக இருந்து பிரசவத்துக்காக போயிருக்காங்க. அந்த அம்மா ஒரு நல்ல குழந்தைய பிரசவிச்சிருக்காங்க. பிரசவிச்சதுலேருந்து அந்த குழந்தை அழவே இல்லை. அப்புறம் டாக்டர்ஸ்லாம் செக் பண்ணியிருக்காங்க, அந்த குழந்தை மரித்து போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டாங்க, டிக்ளேர் பண்ணிட்டாங்க. அந்த குழந்தை வந்து உயிரோடு இல்லை அப்படின்னு டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. ஆனால் இந்த தாய் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அந்த குழந்தைய நான் கொஞ்ச நேரம் அணைச்சின்னு அழணும் நான் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க பாருங்க. அந்த குழந்தைய மரித்து போன அந்த குழந்தைய அந்த அம்மாட்ட கொடுத்துக்கிறாங்க. அந்த தாய் அந்த குழந்தையை இருக்க மார்போடு அணைத்து கொண்டு அவங்க அழுறாங்களாம். நான் உன்னை 10 மாதம் சுமந்துருக்கிறேன், உனக்கு எப்படி மனசு வந்துச்சு என்னை விட்டுட்டு போகணும்னு, எப்படி உனக்கு மனசு வந்துச்சு, நீ இல்லை போகக்கூடாது, நீ திரும்பி வரணும் அப்படின்னு சொல்லி கட்டி பிடிச்சின்னு அழுதாங்களாம் பாருங்க. கொஞ்ச நேரத்தில் அந்த குழந்தையினுடைய அழுக சத்தம் கேட்டுச்சான் பாருங்க. பாருங்க எவ்வளோ ஒரு துவண்டு சோர்ந்து போயிருக்கிற ஒரு குழந்தையே தடவி கொடுத்து அணைச்சி தடவி கொடுத்தாக்கா எவ்வளோ பாதுகாப்பு உணர்வு அந்த குழந்தைக்கு வருது. ஆனால் மரித்து போன ஒரு குழந்தை கூட ஒரு தாய் இறுக அணைத்து கொண்டு அந்த குழந்தை இடத்துல பேசும்பொழுது மொழி புரியாமல் இருக்கலாம், அந்த குழந்தைக்கு பாஷை வழங்காமல் இருக்கலாம், அந்த குழந்தைக்கு ஒன்றுமே வழங்காமல் இருக்கலாம். ஆனால் அந்த அரவணைப்பும் அந்த தடவி கொடுக்கறதும் அந்த டச்சும், டிவைன் டச்சும் அந்த குழந்தைக்குள்ள ஒரு பெரிய உயிரையே திரும்ப கொண்டு வரக்கூடிய அளவுக்கு சக்தி வாய்ந்ததாக இருக்கும் அப்படின்னு சொன்னால், கர்த்தர் நம்மளை அந்த விதத்தில் நம்மளை தேற்றுகிறாருங்க. நம்மளை அரவணைச்சு அவர் சொல்கிறார், உன் மேலே மனதுருகிறேன் நான் அப்படிங்கிறாரு. நான் உனக்கு ஆதரவு காட்டுறேன், நான் உனக்கு உதவி செய்கிறேன், நான் உனக்கு நன்மையை மட்டுமே செய்கிறேன், தீமை ஒன்றுமே நான் செய்யவே மாட்டேன், சத்தியமாக சொல்கிறேன், நான் உன் மேலே மனதுருகுகிற கர்த்தர், உன்னை அன்பு செலுத்துகிற கர்த்தர், உனக்கு நன்மையை மட்டுமே செய்கிற ஒரு கர்த்தராய் நான் இருக்கிறேன். பயந்து மிரண்டு போயிருக்கிற ஒரு குழந்தை, அந்த குழந்தை எடுத்து அப்பா அனைத்து அன்பா தடவி கொடுத்து, பயப்படாத நான் இருக்கேன் அப்படின்னு கூறும்பொழுது அந்த பிள்ளை எவ்வளோ பாதுகாப்பாக உணர்தோ, எவ்வளோ ஆதரவாக இருக்கோ, அதுபோல
அவர் சொல்றாரு, என்னுடைய மனதுருக்கத்தை உன்னை விட்டு விலக்கவே மாட்டேன் அப்படின்னு கர்த்தர் சொல்றாரு. நமக்கு எவ்வளவு பெரிய ஒரு பாதுகாப்பு இருக்க வேண்டும் பாருங்க. உன்னை நான் கடிந்து கொள்ளவே மாட்டேன், கண்டம் பண்ணவே மாட்டேன், அதுக்கு மாறாக நன்மையை மட்டும் நான் உனக்கு செய்கிறேன். பாருங்க, கர்த்தர் நம்மை பாதுகாக்கிற தேவனா இருக்கிறார். கர்த்தர் நம்மை விட்டு விலகுவதும் இல்லை, கைவிடுவதும் இல்லை, கடிந்து கொள்வதும் இல்லை. உனக்கு நன்மையை மட்டுமே செய்கிறேன். அவர் நம் பட்சத்தில் இருக்கிறார், நமக்கு வெற்றியை தருகிறார். அவர் நமக்கு வியாதியை தர்றது கிடையாது, அவர் நமக்கு சுகத்தை தருகிறார். உங்கள் நல்வாழ்வுக்கு வேண்டிய எல்லாவற்றையும் அவர் செய்து முடித்திருக்கிறார். அவர் சொல்றார், நான் இனிமேல் கோபம் கொள்வதில்லை, உன்னை கடிந்து கொள்வதில்லை என்று ஆணையிட்டேன் என்று அவர் சொல்றார். பாருங்க, சொல்றாரு, பாவங்களை இனிமேல் நான் என்ன பண்ண மாட்டேன், நினைக்க மாட்டேன். என்னுடைய அன்பை, என்னுடைய மனதுருக்கத்தை உன்னோட்டு விலக்கவே மாட்டேன். உங்க மேல மனதுருகுகிற கர்த்தர் சொல்லுகிறார் என்று இந்த வேதவாசனம் சொல்லுது. மேல மனதுருகுகிற கர்த்தர் சொல்லுகிறார். ஒரு போதகர் இப்படி சொன்னார், இந்த வசனத்தை வாசிச்சுட்டு. முண்டெல்லாம் இப்போதான் வந்து வாட்ஸ்அப்பு, இன்ஸ்டாகிராமு, த்ரெட்டு, எக்ஸு எல்லாம் வந்துடுச்சு இல்லை. முன்னெல்லாம் வெறும் எல்லாமே லெட்டர் தான். லெட்டர் எழுதுவோம். லெட்டர்லாம் எழுதிட்டு ஒரு இன்லேண்ட் லெட்டர் வாங்கி எல்லா பக்கத்துலையும் எழுதி, சின்ன சின்னதாக எழுதி, இந்த பக்கம் திருப்பி எழுதி, அந்த பக்கம் திருப்பி எழுதி, எல்லா பக்கமும் எழுதி, கடைசியில் இப்படிக்கு உங்கள் அன்புள்ள அப்படின்னு போட்டு கையெழுத்து போடுவோம்ல, அந்த மாதிரி தான் இங்கே சொல்கிறாரு. எல்லாத்தையும் சொல்லிட்டு, மலையே விலகினாலும் பர்வதமே நிலை பெயர்னாலும் என் கிருபை உன்னோட்டு விலகாது, என்னோட சமாதானத்தின் உடன்படிக்கை உன்னை விட்டு நிலை பெயராமலும் இருக்கும், இப்படிக்கு உண்மையில் மனதுருக கர்த்தர் கையெழுத்து போட்டுருக்கிறார். என்ன அற்புதமாக சொல்லியிருக்கிறார் பாருங்க. இப்படிக்கு உங்கள் அன்புள்ள அப்படின்னு எழுதுறமே, அந்த மாதிரி இப்படிக்கு உண்மையில் மனதுருகிற கர்த்தர் சொல்லி கையெழுத்துப்பட்டிருக்கிறார். அவர் நம்ம மேல மனதுருகிற தேவனாக இருக்கிறார். அவர் உங்கள் பயங்களை எல்லாம் போக்குகிற தேவனாக இருக்கிறார். உங்கள் சஞ்சலங்களையும் தவிப்பையும் நீக்குகிற தேவனாக இருக்கிறார். உங்கள் கண்ணீரை துடைக்கிற தேவனாக இருக்கிறார். அவர் உங்களை அரவணைக்கிற தேவனாக இருக்கிறார். உங்களை துன்ப நேரத்தில் அவர் உங்கள் பட்சத்தில் இருக்கிறாருங்க. மறக்கவே மறக்காதீங்க. அவர் உங்கள் அக்கிரமங்களை மன்னித்து, கிருபையாய் மன்னித்து, உங்கள் பாவங்களை இனிமேல் அவர் நினைக்கவே மாட்டேன்னு சொல்லிட்டாரு. அவர் நினைக்க மாட்டேன்னு சொன்னால் நாமளும் நினைக்கவே கூடாது. அது எல்லாத்தையும் மன்னிச்சுட்டு இருக்கிறாரு. மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளோ தூரமாக அவ்வளோ தூரமாக அவர் நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு விலக்கியிருக்கிறார். பூமிக்கு வானம் எவ்வளவு உயர்ந்ததாக இருக்குது, அவருக்கு பயப்படக்கூடிய மேல் அவருடைய கிருபை அவ்வளோ பெருசாக இருக்குது. கிருபை அவ்வளோ பெரிய கிருபை காண்பிக்கிறார். பெரிய மனெல்லாம் சொல்கிறேன், அவருடைய கிருபைக்கு முன்பாக வேற எதுவுமே பெருசே கிடையாது. அவருடைய கிருபை மிகவும் பெரிதாக இருக்கிறது. அவருடைய உண்மை பெரிதாக இருக்கிறது. அவர் நம்மிடத்தில் அன்பை மட்டுமே காண்பிக்கிறார். நல்லதை மட்டுமே நமக்கு செய்கிறவராய் இருக்கிறார். போங்க, இந்த வாரம் முழுக்க நான் தேவனுடைய பிள்ளை, ரத்தத்தால் கழுவப்பட்டவன், பரிசுத்தமாக்கப்பட்டவன், நீதிமானாக்கப்பட்டவன். ஒரு காலத்துல நான் அந்த மாதிரி இருந்திருக்கலாம், ஆனா இப்போ அப்படி கிடையாது. நான் தேவனுடைய பிள்ளையா இருக்கிறேன் அப்படின்றத நினைச்சு தைரியமா ஒரு இடத்துல ஜெபம் பண்ணுங்க. விசுவாசத்தோட ஒரு இடத்துல வாங்க. அவர் உங்களுக்கு நன்மை மட்டுமே செய்கிறவர், உங்களை விட்டு மனதுருக்கத்தை எடுத்து போடாதவர், உங்களை விட்டு விலகாதவர், உங்களை கைவிடாதவர், நன்மையை மாத்திரமே செய்கிறவர் என்பதை நினைங்க. அப்படி நினைச்சு தைரியமா ஒரு இடத்துல ஜெபம் பண்ணுங்க. எந்த காலத்திலையும் அவர் உங்க மேல கோபமே படவே மாட்டார். யாராவது வந்து அவர் உங்க மேல கோபமா இருக்கிறாரு அப்படின்னு சொன்னாவே அவங்க பொய்யர்களா இருக்கிறாங்க. உண்மை கிடையாது அவங்க கிட்ட. ஒரு நாளும் பொய்யுரையாத தேவன் சொல்றாரு, சத்தியமா உன் மேல நான் கோவப்பட மாட்டேன், அப்புறம் உன்னை கடிந்து கொள்ளவே மாட்டேன் என்று அவர் சொல்லியிருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இதுதான் புதிய உடன்படிக்கையினுடைய முதலாவது ஆசீர்வாதமா இருக்குது. மிகப்பெரிய ஆசீர்வாதமா இருக்குது. எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம்ன்றது கொஞ்சம் எண்ணி பாருங்கள். அவர் நம்ம மேல கோபமா இல்லை, கடிந்து கொள்றதே இல்லையா. அவர் நம்ம மேல மனதுருக்கம் உள்ளவராக இருக்கிறார், அன்புள்ளவராக இருக்கிறார், இரக்கத்தை காண்பிக்கிறார், நம்ம விட்டு விலகாத தேவனா இருக்கிறார். துன்ப நேரத்தில் நம் பட்சத்தில் இருக்கிறார். சந்தேகத்தையும் சஞ்சலத்தையும் தவிப்பையும் நம்மை விட்டு அகற்றுகிறார். நம்மளை அரவணைத்துக் கொள்கிறார், மார்போடு அணைத்துக் கொள்கிறார். அவருடைய டிவைன் டச்சை நமக்கு தருகிறார். உயிர் மீட்சி அடைகிறோம். நம்ம எவ்வளோ அற்புதமான ஒரு வார்த்தை பாருங்க. இதாங்க புதிய உடன்படிக்கை நமக்கு செய்திருக்கிறது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நாம் யாரும் எழுந்து நிற்போம். கேட்ட சத்தியத்திற்காக நம் கர்த்தருக்கு நன்றி செலுத்தும். எல்லாரும் எழுந்து நிற்போம். எங்கள் அன்பின் பிதாவே, உடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உம்மண்டை நாங்கள் வருகிறோம். இந்த அருமையான நாளுக்காக உமக்கு கோடான கோடி நன்றி செலுத்துகிறோம். இந்த புதிய உடன்படிக்கைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த உடன்படிக்கையின் மூலமாக எங்களுடைய
அக்கிரமத்தை மன்னித்து பாவங்களை இனிமேல் நினைக்கவே மாட்டேன்னு சொல்கிறீர். எவ்வளோ அன்புள்ளவர். மலையே விலகினாலும் பர்வதமே நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலக்க மாட்டேன், இந்த சமாதானத்தின் உடன்படிக்கை உன்னை விட்டு நிலை பெயர மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். மனதுருகிறேன்னு சொல்லியிருக்கிறேன். கண்டிப்பா சத்தியமா உன் மேல கோபமா பட மாட்டேன், உன்னை கடிந்து கொள்ளவே மாட்டேன்னு சொல்லிக்கிறீர். எவ்வளோ பெரிய ஒரு ஆறுதல், எவ்வளோ பெரிய ஒரு நம்பிக்கை எங்களுக்கு வருது ஆண்டவரே. எந்த சமயத்திலும் இரக்கத்தை பெறவும் சகாயம் செய்யும் கிருபை அடையும் தைரியமாய் நாங்கள் கிருபாசனத்தண்டை வரும்படிக்கு நீர் இப்பேற்பட்ட வார்த்தைகளை புதிய உடன்படிக்கையிலே சத்தியம் பண்ணி எங்களுக்கு தந்திருக்கிறதுக்காக உங்கள் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இதை இந்த ஜனங்களுடைய இருதயத்திலே பரிசுத்த ஆவியானவர் எழுதும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். எந்த காலத்திலும் நீர் அவர்கள் மேல கோபமா இல்லை, எந்த காலத்திலும் நீர் அவர்களை விட்டு விலக மாட்டீர், கண்டம் பண்ண மாட்டீர், ஆக்கினை தீர்ப்புக்கு உட்படுத்த மாட்டீர் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். எல்லா கனமும் துதியும் மகிமை மேன்மையும் ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனோட அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் பாதுகாலும் வழிநடத்தலும் என்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஆமென், ஆமென்.